அனைவருக்கும் இந்த மதிய நேரத்தில் முதலாவதாக எமது தொழிலாளர் தினத்தை கூறி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இன்று நாம் தொழிலாளர்கள் தினத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது கொண்டாடுவதற்கு ஒரு நாள் அல்ல, இது கொண்டாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அல்ல. இந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைக்கு அமெரிக்கா தேசத்திலே சிகாகோ நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிலாளர்களுக்கான ஒடுக்குமுறைகளை 8 மணித்தியால வேலை வாய்ப்பை கேட்டு அனைத்து ஊழியர்களும் ஒரு ஒற்றுமையாக தங்களுக்கான அந்த 8 மணித்தியால நேர வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்காக முன்னிட்டு செயல்பட்டதான இந்த மேதின கொண்டாட்டமானது அது இன்று வரைக்கும் நாம் இந்த நாட்களில் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் கொண்டாடுவது ஒரு சாதாரணமான தினமல்ல. தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி உயிர் தியாகம் செய்த மக்களின் நிலையை போற்றும் நாளாகும். உயிர் தியாகம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிகாகோ நகரில் அநேக ஊழியர்கள் தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர் வர்க்கத்திற்காக, 8 மணித்தியால வேலைக்காக, தங்களின் உரிமைக்காக போராட்டத்தை நிகழ்த்தி உயிர் தியாகம் செய்து இன்றைக்கு அந்த நாட்களை நாம் போராடி அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது. அவர்கள் செய்த அந்த உயிர் தியாகம் இன்று நாள்தோறும் உலகம் முழுவதும் உழைக்கும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் உரிமைகளுக்காகவும் வெளிப்படுத்தும் நாளே இன்று மே தினமாக கருதப்படுகிறது. ஆனால் இன்று பல இடங்களில் தொழிலாளர்களின் குரல்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சில சர்வதிகார ஆட்சிகள் மக்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் கட்டுப்படுத்த முயல்கின்றன. உழைக்கும் மக்களின் வியர்வையால் நாடு வளர்ந்தாலும் அந்த மக்களின் வாழ்க்கை இன்னும் சிரமத்திலே காணப்படுகின்றது. கடந்த அரசியல் தேர்தலுக்காக அரசாங்கத்தினால் கூறப்பட்ட விடயங்கள் என்ன தெரியுமா? அனைத்து சாதாரண தொழில் வர்க்கத்தின் வீட்டுகளிலும் ஒரு சாதாரண கார்கள் கூடி வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு கார்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் இன்று ஒரு துணிச்சக்கரை வண்டி கூடி பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழல் தொழிலாளர் வர்க்கத்தில் காணப்படுகின்றது. ஆனால் அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் முதலாளிமார்களும் இன்றைக்கு அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு தொழிலாளி உழைப்பே சமூகத்தின் அடித்தளம். விவசாயி முதல் தொழிற்சாலை ஊழியர் வரை அனைவரின் உழைப்பை நாட்டை முன்னேற்றுவதை போலவே தொழிலாளி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நியாயமான சம்பளம், பாதுகாப்பான வேலை சூழல், சுதந்திரமான கருத்து சொல்லும் உரிமை ஆகியவை ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு சுகாதார ஊழியர். இந்த சுகாதார துறையிலே பல தேவைகள் காணப்படுகின்றன. அநேக நோயாளர்கள் சத்திர சிகிச்சைக்காக நிற்கக் கொண்டிருக்கிறார்கள். அநேக தேதிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சத்திர சிகிச்சை செய்யப்படாமல் உயிர்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? ஆளணி பற்றாக்குறை. இன்றைக்கு இலங்கையில் அநேக ஆளணி பற்றாக்குறை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆளணி பற்றாக்குறை தொழிலாளர்கள் வர்க்கத்தினால் முதலாளி வர்க்கத்தினை கொண்டு அடக்குமுறைகள் செய்யப்பட்டு ஆளணி பற்றாக்குறையை தீர்க்கப்படாத சூழல் காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் அநேக ஊழியர்கள் பல வேலைகளை செய்தும் அதற்கான கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியாமல் காணப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. மே தினத்தை குறித்து சில விடயங்களை கூறி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தொழிலாளியின் உரிமைதான் நாட்டின் உண்மையான பலம். உழைப்பை சுரண்டும் ஆட்சிக்கு எதிராக ஒன்றுபடுவோம். மே தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, போராட்டத்தின் நினைவு நாள். தொழிலாளியின் வியர்வைக்கு நியாயமான மதிப்பு வேண்டும். அடக்குமுறைக்கு எதிராக தொழிலாளர்கள் ஒன்றுபட வேண்டும். உழைக்கும் மக்களின் குரல் யாராலும் மௌனப்படுத்த முடியாது. சமத்துவமும் நீதியும் நிலைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். தொழிலாளியின் உரிமை மனித உரிமையாகும். அநீதிக்கு எதிராக எழும் குரல் இன்று மேதினமாக காணப்படுகின்றது. உலக தொழிலாளர்கள் ஒன்றுபட்டால் மாற்றம் நிச்சயம். இந்த வாய்ப்பளித்தமைக்காக ஸ்ரீலங்கா ஜனநாயக சுகாதார சேவைகள் சங்கம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.